முக்கிய செய்தி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் ஜியோ இணைகிறார். டார்வின், முழுமையான விவரங்கள் என்ன? அரசியல் சாசன தின விழா குடியரசுத் தலைவருடைய உரை தொடர்பான விவாதம் என்பது மாநிலங்களவையில் நடைபெற்றது. கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் நடைபெற்றது. அப்போது செவ்வாய்க்கிழமை அன்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அம்பேத்கர் குறித்து அவமரியாதையாக பேசிவிட்டார் என்பதுதான் தற்போதைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவர் அவையில் பேசும்போது அம்பேத்கர் என்று கூறுவது என்பது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. அம்பேத்கர் என்று கூறுகிறவர்கள் அதே போன்று கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் 7 ஜென்மத்திற்கும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இதுதான் அம்பேத்கரை அவமதித்து விட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாஜக அரசியல் சாசனத்திற்கு எதிரானவர்கள் என்பது இந்த கூற்றின் மூலமாக தெரிகிறது என்பதுதான் அவர்கள் எதிர்கட்சிகளுடைய குற்றம் சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கடந்த 3 தினங்களாக தொடர் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அதே போன்று மத்திய பிரதமர் மோடி இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் முழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் வளாகத்திற்கு வெளியே அவை தொடங்குவதற்கு முன்பாக போராட்டத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த 3 நாட்களாக இந்த போராட்டம் என்பது நடந்ததால் பாராளுமன்ற அவைக்குள்ளும் இது எதிரொலித்தது. குறிப்பாக அவை என்பது நடக்க முடியாமல் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று காலை நாடாளுமன்றத்துக்கு வெளியே அந்த கேம்பஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, திமுக, பிசிக, மதிமுக, அதே போன்று சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு இந்த இந்தியா கூட்டணியை சார்ந்த அந்த பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும், அவமரியாதை செய்துவிட்டார் அம்பேத்கரை என்ற முழக்கங்கள் எல்லாம் எழுப்பித்தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் பாஜக தரப்பில் ஒரு போராட்டம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் கூறியது என்னவென்றால் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை அவமதித்து இருக்கிறது, காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கூட்டை முன்வைத்து இது தொடர்பாக காங்கிரஸ் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முழக்க போராட்டத்தில் ஒரு பகுதி பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அவை தொடங்கும் போதும் இதே பிரச்சனையை அவையிலும் கிளப்பப் போவதாக இரு தரப்பும் பேசியிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினமும் அவை என்பது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டும். முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி டார்வின்.